உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாப்பி பர்த்டே ராணி. யோ, என்னையா இதெல்லாம்? அதான் சொன்னல ஹாப்பி பர்த்டே ராணின்னு. என் வருங்கால மனைவிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யோ தாடிகாரா, நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு என்னோட பிறந்த நாளே கிடையாதியா? சரி பரவாயில்ல, முதல்ல இந்த கேக்க கட் பண்ணு. எதுக்கு கட் பண்ணுன்னு சொல்றல, நீ கட் பண்ணு, நான் சொல்றேன், நீ கட் பண்ணு முதல்ல. நம்ம சொல்ற போ. நீ கேண்டில் ஊது. ஏய் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ராணி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தாயா. போதும், இந்தா நீ சாப்பிடு. நீ இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்தணும்னு செஞ்ச எல்லா விஷயத்திலயும் கலக்கிட்ட. ஆனா இந்த விஷயத்துல இப்படி சொதப்பிட்டிய தாடிகாரா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளே இல்ல. அப்படியா? யாரு சொதப்புனாங்க, யாரு கலக்குனாங்கன்னு இப்போ உனக்கு தெரியும் பாரு. பாட்டிமா வாங்க. பாட்டி பாத்து. ராணி எப்படி இருக்க ராணி? நான் நல்லா இருக்கிறேன் பாட்டி. நீங்க? நீ பிறந்தப்ப உனக்கு முதல்ல முத்தம் கொடுத்ததே நான் தான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க தான் முதல்ல முத்தம் குத்தீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல சரியா காலையில 4:30 மணிக்கு இதே வீட்ல உங்க அம்மாவுக்கு நான் பிரசவம் பார்த்தேன். அப்ப நீ உங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்த. உன்னை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி காப்பாத்தின. அந்த நேரத்துல உங்க அம்மா கொஞ்சம் முடியாம இருந்தா. அவங்க கிட்ட இருந்து உன்னை தனியா பிரிச்சு வச்சு நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்ப நான் தான் இந்த கையால உன்னை முதல்ல தொட்டுல போட்டேன். அந்த நிமிஷம் நடந்தது இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன பார்த்து அப்படி சிரிச்ச. பாட்டி, எங்க அம்மா. உன் அம்மா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தா. நான் தான் அதுக்கப்புறம் உன்னை ஒரு ஆசிரமத்துல சேர்த்தேன். ஏன்னா அப்ப உன்னை வச்சு காப்பாத்த என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. வேற வழி இல்லைன்னு தான் உன்னை அங்க சேர்த்து விட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.